ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கறியை நான் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்ச கறியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரில் 5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன், வேறு எண்ணெய் ஊற்ற மாட்டேன். பிரியாணினாலே தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்யலைன்னா, இது வரைக்கும் செய்யலைன்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினாவும் மல்லியும் தாங்க சேர்க்க போகிறோம். இது புதினா, இது கொத்தமல்லி. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் புதினாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா மல்லி தாங்க வதக்க போகிறோம். இது நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே வெங்காயம் போட்டு அப்புறம் வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு புதினாவையும் மல்லியும் நல்லா வதக்கிடணுங்க. அந்த கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது 3 அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வதக்கினாதான் பிரியாணி. கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துக்கலாம் 2 தக்காளி, 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 அதை சேர்த்துக்கலாம். மெயின் பிரியாணி சூப்பராக வர்றதுக்கு இந்த மசாலா தான் காரணம். இப்போது எல்லாம் வதங்கி எப்படி இருக்கு பாருங்க. மசாலா பார்க்கவே சூப்பராக இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். 2.5 உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். இது கறி வேக வச்ச தண்ணி ஒரு 2.5 உலக்கு இருக்கு. இது ஒரு 2.5 உலக்குக்கு மொத்தம் 5 உலக்கு தண்ணி. இப்போ இதை நம்ம மூடி ஒரு 2 விசில் விட்டுருக்கலாம். அப்போ தான் இந்த உரப்பு, இந்த உப்பு எல்லாம் சார்ந்து கறி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 2 விசில் விட்டுட்டு அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் எல்லாம் இந்த கறியில் சேர்ந்து நமக்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்து தம் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கறியெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக மசாலாலாம் இறங்கி சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நல்லா அரிசியை களைஞ்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு மட்டும் போட்டுக்கலாம்.
கொதித்தோடனே குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போடணுங்க. பார்ப்போம் எப்படி வருது நாட்டுக்கோழி பிரியாணின்னு. கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைப்போம். அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணியோட சீக்ரெட் டிப்ஸ் 5 சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா மல்லி எண்ணெயில் வதக்குறோம். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புதினா மல்லியை போட்டு வதக்குங்க. 2வது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது 2வது டிப்ஸு. 3வது தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. எப்போவுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றின டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் ஊற்றுங்க. இது 3வது டிப்ஸு. 4வது டிப்ஸு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் பொடி பண்ணி போட்டாலே போதும். இது நல்ல சூப்பர் ஹை லெவல் டேஸ்ட்டு கிடைக்குங்க. வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. இது 4வது டிப்ஸு. 5வது டிப்ஸு, நம்ம சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டு தம் போடுங்க. இது 5வது டிப்ஸு. இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம்